ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். ஆட்டுக்கால் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஒரு பாய் வீட்டு ஸ்டைலில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 1.5 துண்டு எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு உடச்சி எடுத்திருக்கேன், 2 துண்டு பெரிய நீலப்பட்டையில் உடச்சி எடுத்திருக்கேன், 4 கிராம்பு எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. நல்லா சூடாயிருச்சு அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு சேர்த்திட்டு அதோட 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எப்பயுமே ஆயில் சூடாக இருக்கணும், ஆனால் சூடானதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்திக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு கரிஞ்சிரும். 3 தக்காளி பழத்தை நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு உங்களுக்கு இதிலேயே தக்காளியோட ஸ்மெல்லு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஸ்மெல்லுமே நல்லாவே போயிடும். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்திடக்கூடாது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுறலாம். இது நல்லா பச்சை வாசல்லாம் போய் உங்களுக்கு இந்த மசாலா எல்லாம் அந்த காலில் நல்லா இறங்கிரும். ஒரு லிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே நான் சிம்மில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ஒரு மூடி நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பெரிய தேங்காயில் அரை மூடி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பச்சை வாசல்லாம் நல்லா போய் நல்ல ஒரு மணம் வருது. கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும், இல்லை அப்படின்னா கரிஞ்சிரும். உங்களுக்கு கால் குழம்பு அப்புறம் டேஸ்ட் வராது. நான் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை பீல் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், தோல் உரிக்காத முருங்கைக்காய், அதாவது நான் அப்படியே வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நான் குக்கரில் விசில் விட போகிறனால நான் தோல் உரிக்கலை. தோல் உரித்தோம் அப்படின்னா சீக்கிரமே அது உங்களுக்கு உடஞ்சிரும் முருங்கைக்காய். இருந்தாலுமே நம்ம கறி குழம்புக்கு மட்டன் குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் உரிக்காமையே நம்ம அப்படியே வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கணும். அப்போ தான் விசில் விடும்போது நமக்கு அது உடையாமல் இருக்கும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஆட் பண்ணல, தேங்காய் அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காவை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி விட்டுட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கால் உங்களுக்கு வெந்து வரணும் இல்லையா? ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். நான் லிட் போட்டு விசில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். குழம்பு ரெடியானதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 6 விசில் விட்டுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கமன்ட்டு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ஸ்டீம் அந்த புகை வருது, அதை முடியட்டும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. பார்க்கவே அப்படியே சாப்பிட்லாம். தேங்காவை நான் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டை நான் எடுத்தது ரொம்ப முத்தின தேங்காய் இல்லை, இளம் தேங்காய்ங்கிறனால நான் பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப முத்தின தேங்காய் இருந்தால் நீங்கள் தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு என்ன தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எந்த குழம்பையுமே நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் நல்லா தளன்னு எப்படி கொதிக்குது. எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அதை சர்வ் பண்ண ரெடி. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் பூரி கூட சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.